ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன் என்ன என்பதை காண்போம். நான் என்ன சொல்றேன்? வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோபி பழனிப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். கன்னிராசி நண்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்ப கண்டகஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. நெகட்டிவ்ங்க நமக்கு தேவையில்லாது. இது என்ன பாசிட்டிவ் மாற்றிக்கலாம் விஷயத்தமா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஏன்னா 7ஆம் இடம் கண்டகஸ்தானமாக இருக்கும்போது 7ஆம் இடத்துக்கு பேர் வந்து களத்திரஸ்தானம் சொல்லுவோம். களத்திரஸ்தானம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு சொந்தக்காரங்க, சொந்த பந்தங்கள், கூட்டுத்தோழி எல்லாமே 7ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். 7ஆம் பாவத்தோட காரத்துவம் வந்து நம்ம கெட்டு போயிடும். அப்போ 7ஆம் பாவத்தை நம்ம செயல்படுத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அங்கே போகணும். ஈகோ வந்து பார்க்கக்கூடாதுங்க. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும், அது தவிர்க்க பாருங்க. சொந்த பந்தத்துக்குள்ள வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தை தலையிடாதீங்க. யார்கிட்ட அதிகமான உரிமைகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொழில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இப்போ இத்தனை வருஷம் கூட்டுத்தொழில் பண்ணி நல்லா இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த கண்டகசனி ஆகப்பட்டது கூட்டுத்தொழில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாதுங்க. கணக்கு வழக்கு வரவு செல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல நடக்கும் பொழுதும் அடுத்து வரக்கூடிய 8ஆம் இடங்கிறது நல்ல இடம் கிடையாது. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சல் சங்கடம் வரும். நல்ல இடத்துல அவர் இல்லை, சரிங்களா? அதனால் வந்து இந்த சனி பயிற்சி பலன் கொஞ்சம் எச்சரிக்கை கூடிய ராசி வந்து உங்கள் ராசியும் கன்னி ராசியும் உங்களுதுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.